அனைவருக்கும் வணக்கம். எப்பயாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? உங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எதிரா நடந்திருக்காங்கன்னு. இது அவங்களுக்கு செஞ்ச செயல் இல்ல. நீங்கள் செய்த கர்மா தான் உங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது அவங்களா உங்களுக்கு செஞ்சதில்ல. அது செஞ்சாலும் அது உங்கள ஷைன் பண்ணுறதுக்காக தான். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்காக தான் அவங்க மூலியமாக அதை செய்ய வச்சுறாங்க. ஸோ அவங்கள எப்பயுமே நீங்கள் திட்டாதீங்க, வருத்தப்படாதீங்க. இவங்க உங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்காக அந்த செயல் நடந்திருக்கு. இது நீங்கள் செய்த கர்மா. நீங்கள் செய்த முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம் பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த ஜென்மத்தில் பண்ண கர்மாவை அவங்க அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள சபிக்கணும் அவசியமும் கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எந்த கர்மாவும் அவங்கள சேரக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவை தீர்க்க முடியும். அதனால் உங்களுக்கு முன்னாடி செஞ்ச யாரை செஞ்சாலும் சரி, எந்த துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க மேலே வருத்தப்படாதீங்க. அவங்களுக்குள்ள சாபம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு பாடம் கற்று தந்திருக்காங்க. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கான பாடத்தை கொடுத்துருக்காங்க, வழி கொடுத்துருக்காங்க. ஆண்டவங்க ஒரு வழி மூடினா இன்னொரு வழி கண்டிப்பாக திறப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இது அவங்களோட செயல். அதனால் அவங்கள மன்னிச்சிடுங்க. ஜோதிடத்தை கற்றுக்கோங்க. அப்போ தான் தெரியும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் தான் நம்மளை பின்தொடர்ந்து இந்த செயல் நடக்குதுன்னு. அதனால் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கும் எப்பயுமே துரோகம் பண்ணவே மாட்டீங்க, மன வருத்தமும் பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணித்து கொண்டே இருப்பீர்கள்.